மோட்டோவோட எட்ஜ் 60 ஸ்டைலிஷ். எஸ், இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே ஸ்டைலிஷ் வந்து இந்த பிரைசிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்காக ஒரு 3 ஏரியால காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. இந்த காம்ப்ரமைஸ்லாம் தாண்டி இந்த போன் வர்த்தா இருக்கா இல்லையான்றதான் இந்த வீடியோல கிளியரா எல்லா டெஸ்டிங்கோட பார்க்க போறோம். ஆனா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு சப்போர்ட் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்ல தான் எல்லா தடையுமே உடைச்சிட்டு நம்ம சேனல் வந்து வளரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போனை நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனா 2 நாள்ல டெலிவரி ஆகும்போது ஸ்கிராச்சஸோட வந்ததுனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுல இருந்து ஒரு 3 நாள் எடுத்து 27ஆம் தேதி டெலிவரி ஆச்சு லாஸ்ட் மந்த். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் யூசேஜ்ல இந்த போன்ல எப்படி இருக்குன்றது தான் இப்ப பார்க்க போறோம். இந்த யூனிட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஸ்கிராச்சஸ்லாம் இல்லாம தான் ரிசீவ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே அந்த சென்ட் ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. சில பேப்பர் ஒர்க்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, அப்புறம் மோட்டோவோட எட்ஜ் 60 ஸ்டைலிஷ் வந்து அழகா உள்ள இருக்கு. அப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 68 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கேஸ் வந்து கொடுக்க மறந்துட்டாங்க போல. காஸ்ட் கட்டிங்காக இதையும் தூக்கிட்டாங்க. இது வந்து கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். இப்போ இதோட டிஸ்பிளே பத்தி பேசும்போது இங்க 6.67 இன்ச்ல ஒரு 1.5K பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இவங்க வழக்கமா யூஸ் பண்ற அதே POLED பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, நல்லா பிரைட்டாவே கொடுத்திருக்காங்க. இங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல இதோட ஸ்மூத்னஸும் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது யூடியூப்ல 4K HDR 60 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் டீடைல் வந்து கிறிஸ்பா கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே குவாலிட்டில எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, நல்லா இருக்கு. அடுத்ததா இதோட மோஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இதோட ஸ்டைலிஷ். இந்த ஸ்டைலிஷ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பிரஸ் பண்றது மூலமா இதை ஈஸியா வெளியே எடுத்துக்க முடியும். அப்படியே நீங்க ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணா மறுபடியும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதை எடுத்த உடனே ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது பேசிக்கா நீங்க டிராப் பண்றதுனா இதை வச்சு நீங்க டிராப் பண்ணலாம். அது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பண்றீங்கன்னா அது ரிலேட்டடா ஒரு AI இமேஜை ஜெனரேட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் லைவா மெசேஜ் அனுப்புற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து ஹேண்ட் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க நார்மலா நீங்க ஏதாவது ஒரு கணக்கு போடுறீங்கன்னா அதுக்கான பதிலா அதே எடுத்து தர மாதிரி இருக்கு. சோ ஒரு சில ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இது ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்குமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இங்க உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சைஸை வச்சு பார்க்கும்போது பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம டெஸ்டிங் ரிசல்ட் வந்து வித்தியாசமான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த போன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிடலாம். இங்க உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது மூலமா நீங்க வேற ஒரு போன் அப்படி இல்லைன்னா TWSலாம் உங்களால சார்ஜ் பண்ண முடியும். இப்போ இதோட டெஸ்டிங்கை பத்தி வரும்போது இந்த 15 வாட்கான வயர்லெஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது என்னமோ நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த பிரைசிங்ல யாருமே கொடுக்கிறது இல்ல. ஆனா இந்த சார்ஜ் ஆகிற டைம் தான் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கு. இந்த போனை நான் ஒரு 20 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணேன். 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லப்பா, நம்ம நார்மல் வைடு சார்ஜிங்ல 0 to 100% டெஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 50% 0% சொல்லி ட்ரைன் பண்ணிட்டு நம்மளோட வழக்கமான சார்ஜிங் டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இதே நார்மல் சார்ஜிங் பண்ணும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரலையுமான டைம் எடுத்துக்குது. ஸோ சார்ஜிங் டைம் இங்க உங்களுக்கு டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அப்புறம் இந்த போன்ல முக்கியமான ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னா இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் தான். இந்த போனை நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிக்கும் போது எனக்கு 6 மணி நேரம் 47 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. போன வருஷம் மோட்டோவோட எட்ஜ் 50 ஃபியூசன் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்க அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு 7.5 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. இந்த போன்ல அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். இப்போ இங்க இருந்து இதோட பில்ட் குவாலிட்டி சைட் போகும்போது இங்க நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இங்க நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு IP68 ரேட்டிங் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ தண்ணிக்குள்ள போட்டு விளையாடலாம், ஆனா ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க, வாரண்டியில கிளைம் ஆகாது அப்படின்றதுனால. இங்க கெட்ட விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ப்ரொடெக்ஷன் தான். சோ ப்ராப்பரான ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இங்க உங்களுக்கு சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல உங்களுக்கு லெதர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க 2 டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சரி, இங்க டிசைனும் சரி நல்லாவே பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. அதுல எந்த விதமான குறையும் இல்ல. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இதுல உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டு போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க.
பாட்டம் சைடு வந்தோம்னா உங்களுக்கு 3.5mm ஜாக்கை இந்த போன்ல திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. பக்கத்துல உங்களுக்கு ஒரு பிரைமரி மைக், டைப் சி போர்ட், பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல இதோட ஸ்டைலிஸ் இருக்கு. இப்போ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது தான் இங்க இதோட ரெண்டாவது காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. இங்க உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7s Gen 2ன்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவரால் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்னு பார்க்கும்போது Antutuல அரௌண்ட் 5.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்டிங்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி ஓரளவுக்கு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த Antutu பெஞ்ச்மார்க்கோட ரிசல்ட் இந்த பிரைசிங்ல வர எந்த போனை கம்பேர் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இதுதான் இப்படி இருக்கு. எனக்கு பெஞ்ச்மார்க்லாம் முக்கியம் கிடையாது. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங், நார்மல் யூசேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் யூசேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 85% நல்லா இருக்கு. மீதி 15% பத்தி கடைசியா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பத்தி பேசும்போது பேசுறேன். இங்க நார்மலா யூஸ் பண்ற டாஸ்க்ல மேஜரான இஷ்யூ கிடையாது, நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. ஆனா இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது இங்க உங்களுக்கு BGMI மாதிரியான கிராபிக்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ்ல ஸ்மூத்ல 60 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது நல்லா இல்ல. முக்கியமா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க விளையாட ஆரம்பிக்கும் போதே ஃப்ரேம் டிராப்ஸ் வந்து நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. ஒரு 20 நிமிஷத்தெல்லாம் கிராஸ் பண்றீங்கன்னா சுத்தமா விளையாடவே முடியல. அந்த அளவுக்கு தான் இதோட பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டெபிலிட்டி இருக்கு. சோ கேமிங் கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த போன் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா வேணா இந்த போன் உங்களுக்கு செட் ஆகலாம். இங்க பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 700C சென்சார், ரெண்டாவதா இருக்கிறது 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார், மூணாவதா இருக்கிறது 3-in-1 லைட் சென்சார். இந்த சென்சார் வந்து நார்மலா அந்த எக்ஸ்போசரை கரெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிற இந்த அல்ட்ராவைட்ஸ் பத்தி பேசும்போது கலர்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே வந்திருக்கு. இப்போ இதோட மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது டே லைட்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர்ஸ் கிடைக்கும். ஆனா ஓவராலா அங்கங்க உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. மத்தபடி இதோட கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது டீடைல்ஸ் வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இதோட போர்ட்ரேட்ல 3 டிஃபரண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மூணுலயுமே நல்ல விதமான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும். சோ இங்க ஓவராலா பேக் கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 32 MB சென்சார் கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் போட்டோஸ் எடுக்கும். இதை உங்களால செட்டிங்ஸ்ல போய் மாத்த முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் மாத்த உடனே இதோட போட்டோ குவாலிட்டி இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்க நார்மல் போட்டோஸும் சரி, போர்ட்ரேட் பிக்சர்ஸும் சரி இந்த போன்ல சிறப்பாவே கொடுத்திருக்காங்க. ஓவராலா இங்க கேமரால போட்டோஸ்னு வரும்போது மிகப்பெரிய குறைகள்லாம் எதுவுமே கிடையாது. சரி, போட்டோஸ் தான் இப்படி இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. இங்க வீடியோ சைடும் நல்லாவே மாஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பேக்ல 4K 30 FPS கான சப்போர்ட் நார்மல் சென்சார்லயும் இருக்கு, அல்ட்ராவைட் சென்சார்லயும் கொடுத்திருக்காங்க. இதோட ஓவரால் ஸ்டெபிலிட்டி அண்ட் டீடைல்ஸ் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 4K 30 FPS கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பத்தி பேசும்போது உங்களுக்கு 2 ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல ஓவரால் ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் நல்லா இருக்கு, டீடைல்ஸும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசி நல்லாவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கோட அக்யூரசியும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த போனோட காலிங் குவாலிட்டி பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு 11 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பேண்ட் மேட்டரே கிடையாது. இங்க உங்களுக்கு நெட்வொர்க்ல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டா பண்ண முடியும்ன்றது ஒரு பாசிட்டிவ். இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட பத்தி பேசும்போது UFSல 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுல ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டீசென்ட்டா இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு UFSோட 3.1 சப்போர்ட் கொடுத்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். ஆனா இந்த போன்ல பேஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 8GB 256GB கொடுத்திருக்கின்றது ஒரு சாலிடான ஆப்ஷன் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லா பிராண்டுமே ஃபாலோ பண்ணி பேஸே 8256 கொடுத்தா சிறப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஃபைனலா இந்த போனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு வழக்கமா மோட்டோல வர ஹலோ UI தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல நிறைய வழக்கமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. அதோட சேர்த்து ஏஐன்னு சொல்லி நிறையவே அள்ளி கொண்டு வந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச், அப்டேட் மீ, ஏஐ ஜர்னல், ஏஐ மேஜிக் கேன்வாஸ்ல வால்பேப்பர் ஜெனரேட் பண்றதுன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது மோட்டோல இந்த முறை ரீசெண்டா லான்ச் பண்ண எல்லா டிவைஸ்லயும் நிறையவே சொதப்பி வச்சிருக்காங்க. மோட்டோ Edge 60 Pro மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் சில ஸ்டட்டர்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதாவது பார்க்கறதுக்கு ஏதோ அலையிற மாதிரியே ஃபீல் ஆகும். அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. யூஸே பண்ண முடியாது அப்படின்னு இல்லை,
அப்பப்ப வந்து போகிறது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. இன்னொரு முக்கியமான பக், அந்த கேமரா ஆப் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த பக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது இன்னுமே மோட்டோல அப்படியே தான் இருக்கு. அதை கொஞ்சம் மோட்டோ பார்த்து கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் வரும்போது 8GB 256GB வேரியன்ட்டை 23,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக இந்த போனை உங்களால 22,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த பிரைஸுக்கு இந்த போனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஒரு 22,000 ரூபாய் பிரைசிங்ல ஸ்டைலிஷ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் போன்ல கொண்டு வந்திருக்க ஆப்ஷனை இங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம். அடுத்ததா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் நல்லாவே இருக்கு. அது இல்லாம நார்மலான டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டாஸ்க்ல எந்த விதமான குறையும் வச்சிருக்க மாதிரி தெரியல. அப்புறம் முக்கியமா உங்களுக்கு IP68 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு இந்த பிரைசிங்க்கு. ஆனா இதுல குறைன்னு பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா கொடுக்கல. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் ஒரேலா கிளாஸோட 3 கான ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் முக்கியமா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து பெட்டரா இல்ல. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும், இந்த போனை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.